என்ன வந்து லிமோன் தான் கூப்பிடுவா அவரு மட்டும்தான் அப்படின்னு லிஜோ மோளுக்கு லீமோ. கண்கள் இரண்டால கேரளால வந்து அந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் பீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் தாழ்வாரம் அப்புறம் எங்கள் தேட்டரில் அடிக்கடி போய் நான் பார்ப்பேன். திண்ணையில் தான் கதையே, கழுவ ஏதோ வந்து நிற்கும். அப்படி வந்து நின்னவொடனே மோகன்லால் சாருக்கும் அவருக்கும் ஒரு ஆற்றுப்புற மாதிரி ஒரு ஒரு இடத்துல சண்டை அந்த இதுதான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சுப்பிரமணியபுரத்தில் ஆற்றுப்படுகளை ஸ்டாண்ட் மாதிரி அந்த மைண்ட் எனக்கு எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி என்னோட எடுத்து அந்த இடத்துல வச்சு பழக்கத்துக்கான்னு சொல்லியே வாழ்க்கையை பாழாக்கிட்டோமேடா. எடுத்தோடனே சிக்ஸர் அடித்த பிறகு அப்போ கம்பாரிசன் வேற படம் எடுத்தாலுமே எனக்கு நான் வச்சிருக்க ஒரு சுப்பிரமணியபுரத்தை தாண்டுற மாதிரி ஒரு படம் எடுக்கல. ஈசன் அவ்வளோ போகாத காரணம் சுப்பிரமணியபுரம் கம்பாரிசன் தானே. மேம், உங்களோட சுப்பிரமணியபுரம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் குழந்தைல பார்த்தோன்னு சொல்லி கேவலப்படுத்திடாத. நான் அப்போ பிறக்கலைன்னு சொல்லி அதை விட அவமானப்படுத்தாத. நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் டைரக்டர்கிட்ட சொல்லும் போது நான் சொல்லுவேன், டே இந்த படம் நான் டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. செகண்ட் பார்ட்லாம் எடுக்கலான்னா நாங்கள் பிளான் போட்டோம். அப்படியா? அப்போ அதோட செகண்ட் பார்ட்டு கொம்பையா பாண்டியன் சிரிக்க விட மாட்டார். அதான் நான் சொல்லிட்டேன், அந்த பின்னாடி சிரிக்கிறது நானா தெரியாம சிரிச்சது, லிஜோ சிரிச்சது அதுவும் தெரியாம போட்டோல அவர் அங்கே போகும்போது எடுத்துக்கூடா எதுக்காவது பப்ளிசிட்டிக்கு தேவைப்படும் சிரிச்ச மாதிரி. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் ஃப்ரீடம் படக்குழுவினர் அனைவருக்கும் வணக்கம். லிஜோ பர்சனல் ஃபேவரட். மலையாள படங்கள் வரிசையாக நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். இஸ் ஆப்வியஸாக அதை பற்றியும் பேச போகிறோம், ஃப்ரீடம் பற்றி ஆப்வியஸாக பேச போகிறோம். இப்போ நான் ஃப்ரீடம் கனெக்ட் வச்சு சாரோட இன்னொரு படத்தை நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அது என்னோட பயங்கரமான ஃபேவரட்டான படம். ஆனால் அது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுவாங்க, அந்த அண்டர் ரேட்டட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அது கிடையாது அப்படி. ஆனால் ஒரு சில பேர் இப்போ பார்த்துட்டு இதை கொண்டாட விட்டுட்டீங்கடா அப்படிங்கிற மாதிரி. ராமசாமி சார் இந்த ஃப்ரீடமில் நான் அந்த ஒரு ஷார்ட் பார்த்தோன்னே டக்குன்னு எனக்கு ஸ்ட்ரைக் ஆனது கிடாரியோட எனக்கு அந்த வாய்ஸ் ஓவர் போயிட்டு இருந்தது. எனக்கு இந்த சொல்லு ஒவ்வொரு பேர் வந்தான் கிடாரி அப்படின்னு ஒரு சொல்லும்போது எனக்கு அப்படி போயிட்டு இருந்தது. நான் உங்ககிட்ட கேட்குறேன் சார், எனக்கு அது இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க இது கிடாரி இன்னும் கொண்டாடப்பட்டிருக்க வேண்டிய படம் அப்படின்னு. என்னோட பர்சனல் ஃபேவரெட்டு. ஸோ அந்த அண்டர் ரேட்டட் அப்படின்லாம் வரும்போது அது எப்படி சார் இருக்கும்? இல்லை, அது நிறைய பேர் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் அந்த படம் வந்து ப்ரொடியூசராக எனக்கு வந்து லாபம் கொடுத்த படம். எனக்கு பெரிய நல்ல லாபம் கொடுத்தது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கிடைச்சது. அது அப்போ பார்த்த ஒரு விஷயம். அப்போ இவ்வளோ இல்லை, டிஜிட்டல் இவ்வளோ கிடையாது. அதனால் அது தவறி இருக்கலாம், அவ்வளோதான். அந்த டைமுக்கு என்ன இருந்ததோ அதுக்கான வேல்யூவாக அந்த இது இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் கிடாரி. இப்போ கூட இன்ஃபேக்ட் நம்ம கதை கேட்கும்போது ஒரு சில படங்கள் நம்ம டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவோம். நான் இப்போ ஸ்டேஜ்லேயே அந்த டைமே நான் சொன்னேன், எனக்கு அந்த கிடாரி கேட்கும்போது அது கேங்ஸ்டர் கதை. அது அப்போ எனக்கு வந்து அந்த கதை அந்த படம் எனக்கு நான் டைரக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். நான் டைரக்டர்கிட்ட சொல்லும்போது நான் சொல்லுவேன், டே இந்த படம் நான் டைரக்ட் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி இருந்தது. அது செகண்ட் பார்ட்லாம் எடுக்கலான்னா நாங்கள் பிளான் போட்டோம். அப்படியா? அப்போ அதோட செகண்ட் பார்ட்டு கொம்பையா பாண்டியன் எல்லாமே கேரக்டர்ஸாக இருக்கும். பிரியதர்ஷன் சார்லாம் கூப்பிட்டு பாராட்டின ஒரு விஷயம் அந்த படத்தை. அதை பார்த்துட்டு தான் அந்த கொம்பையா பாண்டியெல்லாம் அவர் கூப்பிட்டு பாராட்டினார் பிரியதர்ஷன் சார்லாம். என்ன படம் அது அப்படின்னு பிரியதர்ஷன் சார் என்ன ஒரு தடவை நேரில் வர சொல்லி நான் அந்த படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி. அந்த கொம்பையா பாண்டியன் அவர் தான். எனக்கு அதில் ஹீரோ நான் கிடையாது, அவர் தான் ஹீரோ. எனக்கு அவர் அந்த வேலை வச்சுட்டு வருவார். எனக்கு அவரோட குற்றப்பரம்பரையாக ஞாபகம் வந்துச்சு. அவரோட பாயிண்ட்ல எனக்கு அதுதான் அவர் அது அந்த படம் வந்து கொண்டாட அது இவ்வளோ ரீச் ஆகலை, இன்னும் ரீச் ஆகிருக்கணும், இன்னும் இருக்கணும். பட் அது அந்த இடத்துல லாபம் பார்த்த ஒரு படமாக தான் நான் பார்க்குறேன். அது இப்போயும் நீங்கள் பேசுகிறீங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இல்லை, அதான் என்னோட அடுத்த தலைமுறைக்கு நான் எடுத்துகிட்டு போகணும்னு வச்சிருக்க லிஸ்ட்டில் கண்டிப்பாக சுப்பிரமணியபுரம் கிடாரி. நான் பிரசாத்திட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த செகண்ட் பார்ட் இன்னும் இருக்குது, அதை எடு ஆரம்பி அப்படின்னு நான் சொல்கிறது உண்டு. ஆமாம், முடிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, முடிக்கல நானும் இருக்கேன். எனக்கு இன்னும் எதிரிகள் அங்கங்கே இருக்காங்க. ஏன்னா அது சாப்டர் வைஸ் ஒன்று ஓட் பண்ணார். ஒவ்வொருத்தவங்க பேர் போட்டது எனக்கு அது இங்கிலீஷ் படங்களில் தான் அது இருக்கும். அது வந்து கைண்ட் ஆஃப் சாப்டர் வரும். அது வந்து இங்கிலீஷ் படம், குறிப்பாக இட்டாலியன் படங்களில் தான் அந்த மாதிரி படங்கள்லாம் இருக்கும். அப்படி தான் அதை நான் பார்க்குறேன். அதே நான் சொன்னால் ரூட்டரில் அப்படிலாம் வந்தது கிடையாது. ரூட்டரில் சாப்டர் வைஸாக வந்தது கிடையாது. அதனால எஸ் ஓகே சார். இப்போ நீங்கள் சைலண்டாக இருக்க போகிறீங்க, இவங்க 2 பேரும் பேச போகிறாங்க. ஏன்னா இப்போ கரெக்டாக நான் இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டு வந்தேன், நீங்கள் ட்விட்டரில் போட்ட ஒரு ட்வீட்டு 17 years ஆஃப்
ஆமா ஆமா சுப்ரமணியம் காலையில போட்டது. Yes. வருஷம் வந்தாலும் அதோட கிரேஸ் குறையும். இன்னும் நீங்க கமெண்ட்ஸ் எடுத்து பாருங்க, குறையில கிரேஸ். அண்ட் மேம், உங்களோட சுப்ரமணியபுரம் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும்ல? ஃபர்ஸ்ட் குழந்தையில பார்த்தோன்னு சொல்லி கேவலப்படுத்திடாத. நான் அப்ப பிறக்கலைன்னு சொல்லி அதை விட அவமானப்படுத்தாத. அப்படி இல்ல இல்ல அது சொன்னாங்க. இப்ப சொன்னாங்க சார், நான் சின்ன வயசுல நான் குழந்தையாடா போயிட்டு இன்டர்வியூ எடுக்க வர்றவங்களும், சார் நான் சின்ன வயசுல இன்டர்வியூல நான் சின்ன வயசுல என்ன கோல் சின்ன பிள்ளை கை குழந்தையில பாத்தியா, நீ சின்ன வயசுன்னு சொல்ல, நீ எங்கேயோ காலேஜ் படிச்சுக்கிட்டு இருப்ப, எதை பண்ணிட்டு இருப்ப, காலேஜ் சின்ன வயசான்னு சொல்லுது. எப்ப பார்த்தேன்னு சொல்லுவேன், ஆனா எப்படி பார்த்தேன்னு சொல்லு, பாத்தியான்னு முதல்ல படிக்கிறப்ப ஏன்னா எங்களுக்கு அது பயங்கர அப்ப ஞாபகம் இல்லை இன்னும் ஸ்கூல் படிக்கிற. ஆமா, ஸ்கூல் படிக்கிறப்பதான் நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன். ஆனா அந்த பாட்டு மதுரை கண்கள் ரெண்டா கண்கள் இரண்டால கேரளால வந்து அந்த பாட்டு பயங்கர ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பட் அப்ப படம் பாக்குறப்ப இருந்த சின்ன குழந்தை சொல்லாம சொல்றாங்க. இல்ல இல்ல, எனக்கு ஒரு 15-16 இருக்கும் அப்போ. குழந்தை கிடையாது, ஸ்கூல்ன்றது 16 குழந்தை கிடையாது. அடுத்து சோ படம் பாக்குறப்போ அப்ப படம் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி எல்லாம் எனக்கு சொல்ல தெரியாது. லைக் அத பத்தி எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து இந்த பாட்டு நிறைய வாட்டி வந்து நிறைய இப்போ அங்க வந்து கிரண் மியூசிக் அந்த மாதிரி இப்போ SS மியூசிக் மாதிரி நிறைய இதுல வந்து நம்ம ஸ்கூல் முடிச்சு வரும்போது ஈவினிங் வச்சு பாக்குறது வந்து இந்த மாதிரி மியூசிக் சேனல்ஸ் தான். ஸோ நிறைய வாட்டி இந்த பாட்டு பார்த்துருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ஞாபகம் இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மெமரி. என்னன்னு கேட்டா இதுதான், இந்த பாட்டு தான், கண்கள் இரண்டால். ஓகே சார், உங்களுக்கு சுப்ரமணியபுரம் அது அப்போ நான் வந்து நான் வந்து காலேஜ் போயில சார் இல்லை சார், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் தான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் சரௌண்டிங்கில் வந்து பயங்கர வைரலான ஒரு டாக்காக இருக்குது. இப்போ எல்லா ஏடிஸும் நாங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த வடபழனியில் சில ஏரியா இருக்குது, இந்த காவேரி கார்னர்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற ஒரு இடம் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க இந்த படத்தை பற்றி. அப்போ பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி போய் நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்த்தோம். பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஆதங்கம் இருக்கும்ல, அதாவது ஒரு லோக்கலில் வந்து இப்படி ஒரு உள்ளுக்குள்ளே இவ்வளோ ஒரு வைலன்ஸ் வச்சு, அதுக்குள்ளே இவ்வளோ ஒரு லவ் வச்சு இப்படி ஒரு படம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அதை ஒருத்தரும் பேசிக்கிட்ட விதம் இருக்குல்ல அந்த படத்தை பற்றி. இது இப்படி இருக்கும், இது எல்லாருமே ஒரு கிரியேட்டர்ஸ், அவங்கவுங்களுக்குள்ள ஆங்கிளில் எல்லாருமே அவங்கவுங்க பேசின அந்த ஒரு ஈவினிங் டைம் ஆமாம், அது வந்து எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஸோ அது மறக்க முடியாத ஒரு விஷயம். அப்போ அவரு கூடவே நான் அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஓகே, அது ஒரு பெரிய சந்தோஷம் சார். இப்போ வருஷங்கள் ஆனாலுமே, இப்போ இன்னைக்கு 17 இயர்ஸ் போயிட்டு இருக்கீங்க, இன்னும் 27 இயர்ஸ் போனாலுமே இந்த கிரேஸ் அது குறையுமான்னு தெரியல. மேபி பார்ட் 2 யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் இதை பாருங்கடான்னு சொல்லிட்டு அடுத்த சந்ததிக்கு சொல்லுவாங்க. அது எவ்வளோ சார் ஹாப்பியாக இருக்குது? பிகாஸ் நம்ம ஒரு படம் எடுத்துட்டோம், ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர் டேர்ன் ஒரு டேரக்டர் ஆக்டர் அதெல்லாம் கம்மி வந்தாலும் கல்ட் கிளாசிக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் காலங்காலமாக வரும்போது அது சந்தோஷம் எப்படி சார் இருக்குது? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஒரு கல்ட் கிளாசிக்காக அது பேசப்படுது. இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமும் பேசப்படுறது வந்து கிஃப்டாக தான் நான் நினைக்கிறேன். அதுவும் முதல் படத்தில் அப்படின்றது ஒன்று. அந்த எவ்வளோ சந்தோஷம் இருக்கோ அதுபடி இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பயமும் கூட்டியிருக்கு. நான் அடுத்து டைரக்ட் பண்ணுறது நான் முன்னாடியே வச்சுட்டேன். எடுத்தோடனே ஒரு 6 அடித்த பிறகு 4 அடிச்சிருந்தா கூட அதுதான் சொல்ல வந்து சார், அவுட் ஆஃப் த பார்க் அப்படிங்கிற மாதிரி எடுத்தோடனே 6 அடித்த பிறகு அப்போ கம்பாரிசன் வேறு படம் எடுத்தாலுமே எனக்கு நான் வச்சிருக்க ஒரு சுப்பிரமணிய படத்தை தாண்டுற மாதிரி ஒரு படம் எடுக்கும். ஸோ இவ்வளோ நாள் காலங்களும் கடந்து பாஸ் பண்ணி கேட்குறேன், அது ஈசன்லேயே வந்துச்சா நாடோடிலேயே வந்துச்சா? எது இப்போ சொன்னீங்களே ஒரு கமெண்ட். நான் டைரக்ஷன் பண்ணுவேன், ஈசனில் வந்ததில்லை. ஈசன் அவ்வளோ போகாத காரணம் சுப்பிரமணியம் கம்பாரிசன்னால. நான் முதல் ஈசன் பண்ணிவிட்டு சுப்பிரமணியம் பண்ணால் ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நான் எடுத்தவொடனே அந்த 6 அடித்தோடனே எல்லா பாலும் 6 அடிக்கணும்னு, அப்போ 4 அடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ ஃபஸ்ட்டே ஒன்று வச்சனால அதை தாண்டதுக்கான ஒரு விஷயந்தான் நமக்கு இருக்குது. ரொம்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் பயமும் இருக்குது. இப்போயும் இருந்துட்டு தான் இருக்குது அப்படி. கண்டிப்பாக அடுத்த படம் ஒர்க் பண்ணும்போதும் சரி, ஸ்கிரிப்டில் உள்ளே போகும்போது கூட இது அது சேலஞ்சிங்காக தான் இருக்கும். அது முதல் படமாக தான் நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் கம்பேரிசன் தான் வரும். அது வரும்போது சுப்பிரமணியோட மாதிரி அப்படி தான் நீங்கள் சொல்லுவாங்க. நான் முதல் படமாக தான் அடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேன், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பட் அது வந்து கம்பேரிசனாக தான் வரும். ஓகே சார், வித் யோர் பெர்மிஷன் ஒரே ஒரு கேள்வி மட்டும். பெர்மிஷன் எல்லாமே கேட்கணும். நீ எல்லாத்துலையும் வித்தியா பெர்மிஷன், நீ ஏதோ ஒரு கேள்வியை கேட்க போறியோ நாங்களும் யோசிச்சுக்கோங்க. அப்படிலாம் இல்லை, நார்மலாக எனக்கு பர்சனலாக 2 பேரை பற்றி 2 ஆக்டர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஃபர்ஸ்ட் வந்து பொன்மேன், அந்த பேசில் ஜோசப் அவரோட நடிக்கும் போது இருக்கிற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. செகண்ட் வந்து நீங்கள் இவரோட நடித்த அந்த ஒரு படம், அது நான் கேள்விப்பட்டேன். அந்த படம் கலெக்ஷன் வைஸாக பெருசாக கலெக்ட் பண்ணல, அயல்வாசி அப்படிங்கிறது நான் கேள்விப்பட்டேன். பட் எனக்கு அந்த இன்டர்வல் போர்ஷன் ஒன்று இருக்கும்,
அதை நீங்கள் ஒன்று சொல்லிட்டு வருவீங்க டேபிளில், அதுக்கப்புறம் சௌபின் சார் ஒன்று ரியாக்ட் பண்ணிட்டு ஒன்று போவார். எனக்கு இந்த 2 பேரோட பர்சனலாக ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் கேட்கணும்னு ஆசைப்பட்டேன். ஃபர்ஸ்ட் சௌபின். சௌபிகா கூட தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபில்மே. மகேஷின் பிரதிகாரத்துலேயுமே சௌபின் ஷாகர், சௌபிகா தான். பெயர்னு சொல்ல முடியாது, பட் என்னோட காம்பினேஷன் சீன்ஸ், என்னோட மோஸ்ட் ஆஃப் த காம்பினேஷன் சீன்ஸுமே அவர் கூட தான். ஸோ அப்போதுலேருந்து அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. இப்போ கூட அப்படி தான் இருக்குது. அண்ட் அயல்வாசி மட்டும் இல்லை, அதுக்கு முன்னாடி இன்னொரு படமும் நாங்கள் ஒன்றா நடிச்சிருக்கோம், ஸ்ட்ரீட் லைட்ஸ்னு சொல்லி. ஸோ எனக்கு அந்த ஃபஸ்ட்டு ஃபில்மில் எனக்கு அப்போது ஆக்டிங்னா என்ன, ஒரு சினிமா செட்டுன்னா என்ன, சினிமான்னா என்ன, எதுவுமே தெரியாமல் தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு படத்துலேயே நடிக்க வந்திருக்கேன். அண்ட் எனக்கு ஆக்டர் ஆகணும்னு இல்லை. அப்போது எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்த ஒரு ஆக்டர் சௌபிகா தான். ஏன்னா ஃபஸ்ட்டு படத்துலேயே என் கூட காம்பினேஷன் சீன்ஸ் அவருக்கு தான் அதிகம். ஸோ என்னை அவ்வளோ கம்ஃபர்டபுளாக வைக்கிறதுக்கு அவர் நிறைய ட்ரை பண்ணியிருக்காரு. லைக் என்னை வந்து லிமோன்னு தான் கூப்பிடுவார். அவர் மட்டும்தான் அப்படின்னு, லிஜோ மோளுக்கு லீமோ, அவர் மட்டும்தான் என்னை அப்படி கூப்பிடுவார். ஸோ அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு எங்களுக்குள்ள. இப்போ கூட எனக்கு மலையாளத்தில் என்னோட ஒன் ஆஃப் தி க்ளோசஸ்ட் என்னோட கோ ஆக்டர்ஸ் யாருன்னு கேட்டால் சௌபிகா தான். அண்ட் பேசில் கூட நடிக்கும்போது, பேசில் வந்து இஸ் வெரி டாக்கட்டிவ், பயங்கர எனர்ஜெட்டிக் பர்சன் அவர். ஸோ நான் பயந்து தான் ஷூட்டுக்கு போனேன். ஏன்னா ஐ ஆம் அன் இன்ட்ரோவர்ட். ஸோ நான் அவ்வளோ பேச மாட்டேன், எனக்கு பேசணுன்னா நிறைய டைம் வேணும். ஸோ அவர் கூட காம்பினேஷன் சீன்ஸில் நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு நினச்சி அப்படி தான் நான் போனேன். பட் எங்களுக்குள்ளே இருந்த எங்களோட காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து குவைட் இன்டென்ஸ் சீன்ஸ் தான், இல்லை கொஞ்சம் சீரியஸ் சீன்ஸ் தான். ஈவன் படமே வந்து அவரோட கேரக்டருமே வந்து அவ்வளோ அது ஃபன் எல்லாமே கொஞ்சம் இன்டென்ஸ் இதுதான். ஸோ அவர் வந்து அந்த கேரக்டராகவே தான் இருந்திருக்காரு. ஸோ எனக்கு வந்து ஓகே தான், நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஓகே தான், பேசுகிறதுக்கு ஓகே தான் அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் ப்ரொமோஷன் டைமில் தான் நான் வந்து நம்ம எல்லாரும் பார்க்குற பேசில் ஜோசஃபை நானே பார்க்குறது வந்து ப்ரொமோஷன் டைமில் தான். எல்லாருமே வந்து கலாய்ச்சிட்டே இருப்பா அவரு. ஸோ அந்த மாதிரி இருக்கு. பட் அந்த டைம்ல தான் நான் வந்து இவர் கூட இப்போ எப்படி பேசுறது, என்ன பேசுறது அப்படின்னு கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் விட்டு தான் நான் பேசினேன். ஏன்னா எனக்கு அவ்வளோ பேசுகிற ஆளுங்க கிட்ட என்னால் பேச முடியாது, எனக்கு ஐ கான்ட் மேனேஜ். ஸோ அதனால நான் அவ்வளோ பேசினது இல்லை. பட் ஹி இஸ் வெரி எனர்ஜெட்டிக், ஒர்க் பண்ண ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஓகே சார், ஃப்ரீடம் செட்டில் இப்படி தான் இருந்தாங்களா? பயங்கர இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சீரியஸ் எல்லாருமே சீரியஸ். ஏன்னா கதையே அப்படி தானே. ஓகே. ஸோ சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, சீனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாருமே ரொம்ப சீரியஸாக தான். சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையே, சிரிக்க விட மாட்டேன். அதான் நான் அந்த பின்னாடி நானா தெரியாம சிரிச்சது, லிஜோ சிரிச்சது, அதுவும் தெரியாம போட்டோல சரி அப்படின்னு அவர் அங்கிட்டு போகும்போது எடுத்துக்கூடா, எதுக்காவது பப்ளிசிட்டிக்கு தேவைப்படும்டா சிரிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி நான் எடுத்தது. அது அப்புறம் லிஜோ பார்க்கும்போது நினைச்சேன், நான் நினைப்பேன் அது ஆமான்னுச்சு. நான் சொன்னேன், நீ எந்த தெரியாம இதை எடுத்தியோ அப்படின்னு. ஆமா அப்படின்னாங்க. அதுதான் ப்ரொமோஷனுங்க. நாங்களாம் திருட்டுத்தனமா சிரிச்சது சார். அது ப்ரொமோஷனுக்கும் இல்லை, திருட்டுத்தனமா சிரிச்ச ப்ரொடியூசரா பார்த்தா சிரிச்ச முகத்தோட இருக்குன்னு சொல்லி வச்சிருக்காரு போக்காது. பின்னாடி இருக்கிற இதுதான் ஒரிஜினல் சிச்சுவேஷன்ஸ் அண்ட் சீன். அதுதான் பின்னாடி வச்சிருக்கோம் சார். இந்த சைடு அந்த சைடு இருக்கட்டும் அப்படி. கொஞ்ச நேரம் நானே ஒன்ன பார்க்கல, அந்த சிரிச்சதான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த படத்துல இப்படி சிரிச்சிருக்குமா, சிரிச்சிருந்தா நல்லா இருக்குமா, இந்த சீன்ல சிரிச்சிருக்காம ஓடுது எனக்கு. அதுதான் பார்த்துட்டு. இப்போ வந்து தனியா உங்ககிட்ட ஒரு டாப் 3 கேட்க போறேன், மேம் கிட்ட மட்டும் ஒரு டாப் 3 கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து சார் உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 மலையாள படங்கள். அது டக்குன்னு எல்லாம் மைண்டுக்கு வரும், பட் டாப் 3 அப்படின்னா யோசிக்கிறாரு. இல்ல எனக்கு தெரிஞ்ச மைண்ட்ல வச்சிருக்கேன். ஒரு 3 மலையாள படங்கள் இது என்னோட ஃபேவரட் அப்படின்னா, இல்ல எனக்கு சஜஷன் சொல்றதா இருக்கட்டுமே. எனக்கு வந்து பிடிச்சது வந்து சித்திரம்னு ஒரு மலையாள படம் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச மலையாள படம் சித்திரம். ஓகே. அப்புறம் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது மதில்கள்னு ஒரு படம். அடூர் சார் தான் எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அது மதில்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கின படம். அது வந்து என்னென்னா 2 கேரக்டர் தான், ஒரே ஒரு கேரக்டர் தான், அதை வச்சு பண்ணுற தைரியம். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். கமர்ஷியலாக பார்த்தது வேறு. அந்த வயசில் நான் வந்து படிக்கும்போது நான் பார்த்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸான படம் வந்து மதில்கள்ன்றது என்னென்னா, ஜெயிலுக்கு மறுபடியும் ஃப்ரீடம்னால அதை ஜெயிலில் கனெக்ட் பண்ணுறேன்.
அந்த ஜெயிலுக்கு அங்கிட்டு மம்முட்டி சார் இருப்பார், அந்த பக்கம் ஒரு ஹீரோயின் இருப்பான், லவ் போகும். அந்த முகம் பார்க்கவே மாட்டாங்க. எத்தனை நீங்கள் பார்த்துட்டுனா அந்த படம் பாருங்கள், பார்க்காதவங்களும் பாருங்கள். அது என்னன்னா அது வந்து அந்த பக்கம் ஒரு ஹீரோயின் இருக்கும். ஹீரோயின் முகத்தை கடைசி வரைக்கும் ஆடியன்ஸும் பார்க்க முடியாது, யாருமே பார்க்க முடியாது. இவர் வந்து தான் அந்த லவ் பண்ணும். அந்த லவ் நமக்கு பிடிக்கும், அவங்க சேரணும், பார்த்துட மாட்டாங்களான்னு நம்ம ஆசைப்படுற படம். அந்த 2 பேரும் சேர்ந்தா நல்லா இருக்குமே. அந்த பக்கத்தில் வந்து லேடிஸ் ஜெயிலு, இங்கே வந்து இவரோட ஜெயில். இவர் போய் மம்முட்டி சார் பார்த்து சூப்பராக நடிச்சிருப்பார், சொல்ல வேண்டாம், அவர் அருமையாக இருந்துச்சு. அந்த படம் எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அப்புறம் எனக்கு இன்னொரு ரொம்ப படம் பிடிச்சவனா தாழ்வாரம். இதெல்லாம் நான் வந்து சின்ன பிள்ளையில் நம்ம இப்போ பார்க்கலாம், நான் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அதை ஞாபகம் வச்சுருக்கேன். ஒன்று நம்ம படிக்கும்போது ஒன்று இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலை, இந்த மாதிரி ஒரு படங்கள் எடுக்கணும்டா அப்படின்னு சின்ன வயசில் நம்ம யோசிக்கும் போது ஒன்று அந்த மாதிரி தாழ்வாரம் மதுரையில் மதுரை அப்போல்லாம் இப்போ மாதிரியே தேட்டரில் வரும். தேட்டரில் தான் தாழ்வாரம் நார்மலாக தான் வரும். அப்போ சப்டைட்டில்லாம் கிடையாது. தாழ்வாரம் அப்புறம் எங்கள் தேட்டரில் அடிக்கடி போய் நான் பார்ப்பேன். அது எங்கள் சினிப்பிரியா தேட்டரில் தான், எங்கள் சித்தப்பா தேட்டரில் தான் சினிப்பிரியா அனுப்புகிறோம். அந்த படம் நான் போய் பார்ப்பேன் தாழ்வாரம். அந்த தாழ்வாரம் சலீம் கௌஸும் இவரும் நடிப்பாங்க. அதில் ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு நடந்த ஒரு கழுகு நிற்கும், வில்லனுக்கும். அது திண்ணையில் தான் கதையே. ஒரு திண்ணையில் ஹீரோ வந்து வில்லனை பழி வாங்க வருவார், அவர் தேடி வருவார். அப்போ கால் உடஞ்சிரும், அந்த திண்ணையில் தான் உட்காருவார். அதே வீட்டில் தான் வில்லன் வருவான். ஸோ 2 பேருக்குமான ஒரு விஷயம் தான் இருக்கும். அந்த திண்ணைக்குள்ளே தான் ஒரு படமே. எப்படா திண்ணையில் வச்சு ஒரு படத்தை எப்படி எடுத்திருக்காங்க, ஒரு அது ஜாலியாக இல்லை, அது நம்ம நாண்டுட்ருக்கும் கதை. அந்த திண்ணையில் உட்காந்தா முடிஞ்சு போச்சு படம், இனி எப்படி நாட்ட போகிறாங்க. கடைசி 2 பேருக்கும் ஒரு ஃபைட் இருக்கும். ஒரு கழுகு வந்து ஒரு கழுகு ஏதோ வந்து நிற்கும். அப்படி வந்து நின்னவொடனே மோகன்லால் சாருக்கும் அவருக்கும் ஒரு ஆற்றுப்படுற மாதிரி ஒரு இடத்துல சண்டை வரும். அது பரதன் சார் படம். பரதன் சார் டைரக்ஷன் படம். கண்டிப்பாக பார்த்ததில்ல, பார்க்குறேன். தாழ்வாரம்ன்ற அந்த படம், அந்த இதுதான் எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி சுப்பிரமணிய படத்தில் அந்த ஆற்றுப்படுகையில் கடைசி அந்த அது ஒரு ஸ்டாண்ட் மாதிரி அந்த மைண்ட் எனக்கு எங்கேயும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கு. எனக்கு அந்த மாதிரி இடம் லொக்கேஷன் நான் தேடி அந்த இடத்துல தான் நான் அந்த கடைசி என்னோட இடத்துல அந்த இடத்துல வச்சுருக்கேன். அது ஆறு ஓடிச்சு. அந்த மாதிரி மண் உள்ளதாக வேணும்னு பார்த்தேன். 2 பேரும் பேசும்போது அந்த மண் இதாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தேன். அதுதான் எனக்கு மித்த என்டர்டெய்னிங்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன். அது நிறையா இருக்குது. நான் அப்போ எனக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆனது. இப்போ நிறையா படங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் நம்ம அப்போ பார்த்த படங்கள் இப்போ வரைக்கும் ஒன்று திருப்பி பார்க்கவே இல்லை அதுக்கப்புறம். ஆனால் அந்த படங்கள் எனக்கு இப்போ சொன்னாலும் சீன் பை சீன் ஞாபகம் இருக்கு எனக்கு. அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆன படங்கள். சொன்னது ஒரு ஸ்டோரி ஒன்று நரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. இப்போ நரேஷன் இருக்குமா சார்? தெரியல எனக்கு. சார் உங்களோட எனக்கும் மலையாளத்துக்கும் நிறைய யோசிச்சிங்களா? நான் சொல்கிறேன் இல்லை என்னோட நேட்டிவ் வந்து மூணாருங்க. அப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் 2 பேரும் ஈக்குவலாக தான் இருப்பாங்க. ஸோ நான் 10th படிக்கிற வரைக்கும் தான் தமிழ் மீடியம். மற்ற +1 +2னா கம்பல்சரி, அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மலையாளம் தான். அதனால் மலையாள படங்கள் கூட நிறைய கனெக்டிவ் இருக்குது. ஸோ பழைய படங்கள்லாம் நான் இந்த சின்ன பசங்களாக இருக்கும்போது இந்த ஆகாச தூது மாதிரியான படங்கள்லாம் பார்த்து ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ண அது அந்த மாதிரி படங்கள் அது இப்போல்லாம் ரெஃபர் பண்ணால் கூட யாருக்கும் தெரியாது. ரீசெண்ட் டைமில் பார்த்த படங்கள் நான் சொல்கிறேன். இளவல பூஞ்சரான்னு ஒரு படம், அது வந்து ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன படம் ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா மஞ்சுமல் பாய்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சது, அது நம்ம சொல்ல தேவையில்ல. இப்போ இவங்க நடித்த பொன்மானே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து எனக்கு அவங்க நடித்த இன்னொரு படமே சொல்கிறேன், கட்டப்பனையில் கிருத்திக் ரோஷன். ஸோ அந்த படம் கூட எனக்கு நான் ஏன்னா அந்த படம் எனக்கு ரொம்ப, ஏன்னா இவங்க முன்னாடி ஒரு படம் நடித்தாங்க. அந்த படம் வந்து இவங்களை சூஸ் பண்ணதுக்கு காரணம் அந்த படம் தான். அந்த படம் பார்த்துட்டு தான் அந்த டைரக்டர் இவங்களை கூப்பிட்டுருக்காரு. ரொம்ப பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரியே இருப்பாங்க இவங்க இருக்கிறதுனால எனக்கு இந்த படங்கள் பிடிக்கும். இது இல்லாமல் எனக்கு நிறைய மலையாள படங்கள் நம்ம அந்த கல்ச்சரில் வளர்ந்து வந்தவங்க தான் நிறைய சொல்லலாம். பட் இப்போதைக்கு இது ஓகே. இப்போ நீங்கள் மலையாள படம் நான் கேட்க போகிறதில்ல, தமிழ் படம் சொல்லுங்க. எனக்கு தெரியும், அதான் கேட்பேன். தமிழ் ஃபிலிம்ஸ் உங்களோட ஃபேவரட் சஜஷன் வேணா? ஃபேவரட் என்னோட ஃபேவரட் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா நான் இதுக்கு ப்ரிப்பேர்டா. நான் கெஸ் பண்ணேன். சார் வந்து ரீசன்ட் டைம்ல நிறைய இன்டர்வியூஸ் போயிட்டு அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே சார் வந்து இதை இதுதான் அப்படின்னு சொல்லி நானும் பார்த்துட்டே இருக்கேன். கரெக்டா நீங்க இதான் பண்ண போறீங்கன்னு கெஸ் பண்ணிடுறாரு எல்லாமே. மஞ்சா ஸ்ரீகாச்சா எனக்கு டைம் கொடுங்க. மலையாள படம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்களா? மலையாள ஃபிலிம்ஸ் மலையாள படம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் ஆரணிகம் சொல்லிட்டு ஒரு மூவி. அது ரொம்ப பழைய ஒரு மூவி. ஆனால் எனக்கு அதில் இருக்கிற ஒரு கேரக்டர் அம்மினின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருக்கும். அது வந்து கிட்டத்தட்ட என்னோட கேரக்டர் மாதிரியே இருந்துச்சு. அதனால எனக்கு ஸோ எனக்கு அது பயங்கரமாக கனெக்ட் ஆச்சு. ஸோ அது
எனக்கு தெரிஞ்சு 83 82 அப்போ ரிலீஸ் ஆன அப்போ படம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் தான் ஆரண்யகம். அண்ட் தென் பத்மராஜன் சாரோட ஃபிலிம்ஸ் ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிலிம்ஸுமே ரொம்ப பிடிக்கும். தூவான தும்பிகள் நிறைய ஃபிலிம்ஸ் பிடிக்கும். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. பிரேவ்மேன் பிக்சர்ஸ் வழங்கும் அனலரசு தயாரிப்பில் சாம் சிஎஸ் இசையில் சூர்யா சேதுபதி நடிக்கும் ஃபீனிக்ஸ் ஜூலை 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ்.